12 வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க. அது மாதிரி நம்ம ஒரு வேலை செய்யும்போது அந்த வேலையோடு மனதை ஒன்றி செய்யும்போது அது நல்லபடியாக இல்லை ஒரு முழுமையை பெற முடியுது. இல்லை அது எப்போவுமே அந்த அகம் புறம் ரெண்டுமே சேர்ந்து எப்போவுமே ஒன்றுக்குள்ள ஒன்று கன்ஃபியூஸ் ஆகிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு பிரச்சனைட்டு வரும்பொழுது அகமாக புறமானிட்டு அந்த நேரத்தில் மட்டும் பார்த்துட்டா போதும். மற்றபடி எப்பவும் நீங்கள் உங்களை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம். நீங்கள் வேலையை செய்யுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செய்யுங்க. எங்கேயாவது ஸ்ட்ரக்கப் ஆகும்பொழுது தான் இது அகத்தில் பிரச்சனையாக புறத்தில் பிரச்சனைன்னுட்டு நீங்கள் உங்களை எடுத்துக்கிடுங்க. அப்போ அந்த அகத்தில் உள்ள பகுதியை மட்டும் டெலீட் பண்ணிடுங்க. அது இயற்கை தான், அப்படி தான் வரும். இந்த இடத்த பொசிஷனில் யார் இருந்தாலும் இந்த மாதிரி தான் எமோஷன் வரும்னு சொல்லி அதை டெலீட் பண்ணிவிட்டு என்ன செய்யணுமோ அதில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. ஓகே. அப்போ இதில் இந்த கவனம் சிதறது அகம் சார்ந்ததுங்களா? கவனம் சிதறது, அதாவது நம்ம செய்கிறது வேலையிலேருந்து வேற ஒரு விஷயத்துக்கு திரும்பினீங்கன்னா கவனம் சிதறது தான் அது அகம் சார்ந்தது. ஆமாம். அது மாதிரி நம்ம பழக்கம் காரணமாக ஒரு எண்ணம் தானாக தோன்றுறது. உதாரணத்துக்கு சாப்பிட்றதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நேரத்துக்கு பசி இல்லை, ஆனால் சாப்பிடணுன்ற ஒரு எண்ணம் உருவாகுது. இதை நம்ம விடணும்னு நினச்சாலும் விட முடியலன்ற ஒரு சூழ்நிலையில் அதை என்ன தாட் அகமா புறமா? அகம். அகம்தான். அந்த அகம் புறத்துக்கு தேவைன்னா அதை பயன்படுத்திக்கிடுங்க, புறத்துக்கு தேவையில்லைன்னா நீங்கள் பயன்படுத்தாமல் விட்டுருங்க. அது அந்த தாட்டே வரக்கூடாதுன்னுட்டு அதை சப்ரஸ் பண்ணாதுங்க. அது இயற்கையாக வருது, உங்களை கேட்காமல அது பாட்டுக்கு வந்துட்டுது. அது அகம்னு எடுத்துக்கிடுங்க, தேவைன்னா பயன்படுத்திக்கிடுங்க, தேவையில்லைன்னா பயன்படுத்தாமல் விட்டுருங்க. அது தன்னாலே டிஸப்பியர் ஆகிரும். அதான் அதை அந்த பயன்படுத்தாமல் விடுறது இல்லை அதை செயல்படுத்தாமல் விடுறதுன்றது நமக்கு சிரமமாக இருக்குது, இல்லை முடியலன்ற பட்சத்தில் என்ன செய்யலாம், இல்லை என்ன செய்யணும்? விட்டுறதுங்கிறத விட முடியல, இல்லை அதை செயலுக்கு போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் இல்லை. இப்போ அதாவது சிலவங்க சில இதில் அடிஷன்ஸாக மாட்டிக்கிடுவாங்க, அது அடுத்த கட்டம். இப்போ இதில் அந்த மாதிரி இருக்கிறதுல அவ்வளோ அகம்புறம் ரெண்டுமே கிடையாதுங்கிற மாதிரி எல்லாமே அகந்தானிட்டு எடுத்துக்கிடுங்க. இதெல்லாம் நம்மளை மீறி நடக்குது. சிலதெல்லாம் நம்மளே டாமினேட் பண்ணும் பொழுது அது எல்லாமே நம்மளை மீறி போயிட்டுதுங்கும் பொழுது அது அகம்புறமே கிடையாது, எல்லாமே அகம் மட்டும்தான். எல்லாமே அகம்னுட்டு எடுத்துக்கிடுங்க. அப்படின்னா தான் அது தன்னால சரியாகும். இதில் புறமே கிடையாது. இது உங்கள் அடிக்ஷன்ஸ்னால வரக்கூடியது. அதெல்லாம் எல்லாமே அகம்னுட்டு எடுத்துக்கணும். சரிங்க, நன்றி ஐயா. வணக்கங்க. வணக்கங்க. அது பொதுவான கேள்விங்க. இப்போ கோபம் வருதுங்க, அது ஒரு தாட்டாக வருதுங்க. ஐயா சொன்ன மாதிரி ஒரு அரை வினாடின்றீங்க, ஆனால் பல கோபங்கள் மணி நேரம், வாரக்கணக்கு, வருஷக்கணக்காக போகுதுங்க. அது குறையிறது இல்லைங்க. அந்த மாதிரி கோபத்தை சமாளிக்கிறதுக்கு எந்த மாதிரி நம்ம? இல்லை, இதே மாதிரி தான் ஒருத்தர் கோயம்புத்தூரில் ஒருத்தர் நண்பர் கேட்டார், எனக்கு கோவப்படுறது சுலபமாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னார். சரி. அப்போ நான் சுலபமான வேலையை உங்களுக்கு கொடுக்குறேன், காலையிலேருந்து கொஞ்சம் சாயங்காலம் வரைக்கும் கோபமாக இருந்து காட்டுங்க, இன்றைக்கி தான் விட்ட சேலன்னு சொன்னேன். உண்மையிலே எல்லாமே வேறு வினாடி தான், புதுசு புதுசாக தான் வருது வழியே ஒரே கோபம்லாம் அங்கே இருக்கிறது இல்லை. இருக்கிற மாதிரி தருது உங்களுக்கு, தொடர்ந்து இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அது புதுசு புதுசாக வருது. நீங்கள் ஏதோ வகையில் ரினியூவல் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். தொடர்ந்து இருக்குன்னா ரினியூவல் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஒரே கோபம் அரை வினாடிக்கு மேலே இருக்காது. ஏன்னா அதுக்கு காரணம் அதெல்லாம் ரியாக்ஷன் தானே. எல்லா எமோஷனுமே ரியாக்ஷன் தான், அது ஆக்ஷன் கிடையாது. அது அந்த ரியாக்ஷனுக்கு காரணம்னா ஒரு நிழல்னா ஒரு ஆப்ஜெக்டில் இருந்தால் நிழல் விழும். ஒரு சும்மா நிழல்னு தனியாக இருக்காது. ஒரு நிழல் இருந்தனாலே அந்த நிழலை உருவாக்குறதுக்கு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் எதையோ சம்மந்தமாக நினச்சிக்கிட்டே இருக்கீங்க, அது இந்த மாதிரி எமோஷனை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் அதை மாற்றுங்க, அந்த ஆப்ஜெக்டை மாற்றி அமைங்க, நிழலும் மாறிடும். இப்போ அதனால தான் நாங்கள் நாளைக்கு ஒரு இதெல்லாம் சொல்லுவோம், 10 கட்டளைகள்ங்கிற மாதிரி சொல்லுவோம். அதில் உங்களுக்கு கோபத்தெல்லாம் சரி பண்ணிடுவோம். நன்றிங்க. ஐயா வணக்கங்க ஐயா.
இப்போ நான் அந்த யோக சிகிச்சை நூல் படித்தேன். அதில் வந்து இப்போ உடம்புல நமக்கு எதனா உபத்திரம் இருக்குன்னா அதில் நம்ம கவனத்தை செலுத்தும் போது அதில் படிப்படியாக அந்த வலி உணர முடியும், அதுலேருந்து வெளியே வர முடியும்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த நூலில் இருந்து. இப்போ சப்போஸ் அது மாதிரி தலையிடுறது அகத்தை தலையிடுறது மாதிரி அர்த்தமா இல்லை அது வேற மாதிரியா? அகத்தில் இப்போ எல்லா யோகாவுமே தலையிடுறோம், அகத்தில் தலையிடுற மாதிரி தான். ஓகே. அது இப்போ நம்ம வந்து சுவாசத்தை நம்ம நாமளாகவும் இழுத்து விடலாம், நீங்கள் இழுத்து விடலாம்னா அதுவாகவும் போகும். ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்குது, நாமளாகவும் செய்யலாம். அதே மாதிரி எமோஷனை நாமளும் கொண்டு வரலாம். இப்போ நீங்கள் பயப்படுற மாதிரியும் நடிக்கலாம், வருத்தப்படுற மாதிரி நடிக்கலாம், கோவப்படுற மாதிரி நடிக்கலாம். ஆனால் உண்மையாக இருக்காது. இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அது கொஞ்சம் ஹார்மோன்ஸ் சுரக்கத்தான் செய்யும். அந்த மாதிரி அதே மாதிரி நீங்கள் சில இதுகளெல்லாம் நீங்கள் கொண்டு வரலாம், கொண்டு வந்தால் தேவையில்லை. அதெல்லாம் இல்லைங்க. இப்போ நான் அது மாதிரி பண்ணுறப்ப சப்போஸ் எனக்கு வந்து காலில் முட்டு வலியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் காலில் வலி இருக்குது, நான் அந்த கால் வலியில் கவனம் செலுத்துகிறேன். காலில் வலி இருக்குன்னு வச்சுக்கோங்க, சரி, அந்த வலியில் நான் கவனம் செலுத்துகிறேன். கவனம் செலுத்தும் போது எனர்ஜி அங்கே பாஸ் ஆகுறது எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. ஆமாம், அப்போ அது சரியாகவும் ஆகுது. சரி, அது அகத்தில் தலையிடுற மாதிரி அர்த்தமா இல்லை அது மாதிரி பண்ணக்கூடாதா? இல்லை, இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ணிக்கலாம். ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ணலாம். ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ணிடலாம். இப்போ யோகா எல்லாமே வந்து நிறைய மெடிடேஷன்ஸ் பண்ணுறோம். எல்லா மெடிடேஷனுமே அகத்தில் தலையிடுற மாதிரி தான். அது வந்து நம்ம டெம்பரரியாக நம்மளை வச்சுக்கிடுறதுக்கு நல்லா வச்சுக்கிடுறதுக்கு பண்ணலாம். ஆனால் பெர்மனண்ட்டான சொல்யூஷன் அதில் கிடைக்காது. அப்போ அதனால கான்சிக்வன்ஷியல் எஃபெக்ட் எதுவும் ஆகாதில்ல? அதாவது என்னென்னா, இப்போ நம்ம வந்து வேற எங்கேயோ போகிறதுக்கு நம்மளை ஒரு நல்லா ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு இதுன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இப்போ எழுதி எல்லாத்தையுமே இப்போ கைனால் எழுதிக்கிட்டே இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. பிறகு நமக்கு மனசுலேயே தெரிஞ்சதுக்கு பிறகு கைனால் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கணக்கு போடுறீங்க, எல்லாமே எழுதி தான் போடணுங்கிற அவசியம் இல்லை. மனசுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிட்டுன்னு சொன்னால் எதுக்கு போய் கைனால் எழுதிட்டு இருக்கணும்? 2 2 4ங்கிறது உங்களை அறியாமலே தெரியும். எதுக்கு போய் 2 2 4 கூட்டிகிட்டு கிடக்கணும்? அப்படி கண்டிஇல்லைல்ல. ஓகே. அந்த மாதிரி இதெல்லாம் ப்ரிப்பேர்டு. அதாவது அந்த மாதிரி எல்லா இது இப்போ நாங்களும் கூட தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம். இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஓகே. அது சரண்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக பண்ணுற மாதிரி. அதனால் ஒரு ப்ரிப்பரேஷன் ஒர்க்கு பண்ணலாம். இது வந்து ஃபைனல் கிடையாது. ஃபைனலுங்கிறது என்லைட்டன்மெண்ட் தான். அங்கே வந்து எல்லாத்தையும் அந்த லிபரேஷன் கிட்டத்தட்ட சரணாகி. இப்போ பக்தி எடுத்துக்கிட்டனாலுமே கூட ஆரம்பத்தில் தான் பக்தியினுடைய உச்சம் வந்து சரணாகதிக்கு போயிடுவாங்க. அது அங்கே வந்து எது வேணும் அது வேணும்னு கேட்கறதில்ல, எல்லாம் ஒன்று செயல்னிட்டு அப்படி முடிச்சிடுவாங்க. அப்போ தவமும் பண்ணலான்னு சொல்கிறீங்க, அப்படி தானே? புரிதலுக்கு அப்புறமா தவம் பண்ணலான்னு சொல்கிறீங்க. ஆமாம், இது வந்து உங்களுக்கு டெம்பரரியான இந்த வேலைகளுக்காக பண்ணலாம். சில வேலைகளுக்காக உங்களுக்கு சில எமோஷன்ஸ் தேவைப்படுது, ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டாக உங்களுக்கு பண்ணிக்கலாம். தவம் பண்ணுறதுனால இந்த ஞான புரிதல் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. தேங்க்யூங்க ஐயா. நம்முடைய உறவினர்களால் அவருடைய சொல்லாலேயோ செயலாலேயோ நம்முடைய மனதிற்கு துன்பம் வருது. அப்போது அந்த துன்பத்திலிருந்து நம்ம சரியில்லை, நம்ம வெளியே வந்துடுறோம். இருந்தாலும் திரும்ப அதை நினைக்கும் பொழுது நம்ம மனதிற்கு துன்பம் ஏற்படும் பொழுது நம்ம அதை முழுமையாக அதிலிருந்து எவ்வாறு வெளிவருது? இல்லை, முழுமையாக வெளிப்படணும்னுட்டு சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த பிரச்சனை எல்லாமே நிழல் தானே. நிழல்ங்கிறதுல நம்ம நிழல்லேருந்து நம்ம விடுபடணும்னு அவசியமே இல்லை. நிழல்னு எடுத்துக்கிட்டாலே போதும். நிழலுக்கு காரணமான செயல்களிலிருந்து நீங்கள் விடுபடணும். ஒரு செயல் வந்து அந்த நிழலை க்ரியேட் பண்ணுது, ஒரு செயல் வந்து அந்த எமோஷனை க்ரியேட் பண்ணுதுன்னு சொன்னால் அந்த செயலை எப்படி டீல் பண்ணுறதுங்கிறதுல மட்டும் கவனத்தை செலுத்துங்க. செயலை நல்ல முறையில் டீல் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த நிழல் விழாமல் போயிடும். அவர்கள் நம்மளை தவறாக புரிந்து கொண்டு அதனால் நம்ம மனது துன்பம் அடைவது இல்லைங்க. சரி, அந்த துன்பத்திலேருந்து நம்ம அதை சரியில்லை, நம்ம தற்காலிகமாக ஒதுக்கி வச்சோம். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரியாக புரிஞ்சுக்கிடுங்க. அந்த செயலை தானே புரிஞ்சுக்கிடணும். செயலை சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்போ ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஏதாவது கேடு பண்ணுறாருன்னுட்டு நீங்கள் அவரை பற்றி சந்தேகப்பட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஏதோ உங்களுக்கு எதிராக என்னதோ பண்ணிகிட்டு இருக்காருன்னு நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. பிறகு நல்லா விசாரித்து அப்படி ஒன்றும் பண்ணலன்னுட்டு அந்த ஒரு முடிவு மாற்றிக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அவரை நினச்சா பயமோ வருத்தமோ. நான் தெளிவாகவே கேட்குறேன். இப்போ நான் வந்து ஒரு தவறு செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து என்ன அவர் குற்றம் சுமத்துறாரு, அது எனக்கு மனதுக்கு துன்பமாக இருக்குது. சரி, ஆனால் நான் சரியான முறையில் தான் செஞ்சுருக்கேன்னு வச்சுங்க. சரி, ஆனால் அவர் என்னை தவறாக புரிஞ்சுக்கிறாரு, அது வந்து எனது மனதுக்கு துன்பத்தை விளைவிக்குது. அதுலேருந்து நான் எப்படி வெளியே வருது? இல்லை, இது வந்து அவர் திருப்தி அடைகிறதுக்கு நாம் திருப்தி அடையணும்னு சொல்லி சொன்னால் எப்படியெல்லாம் திருப்தி அடைய வைக்க முடியுமோ அப்படி திருப்தி அடைகிறதுக்கு பண்ணுங்கள். அவரை திருப்தி அடையவே வைக்கவே முடியாது, இல்லை திருப்தி அடைய தேவையும் இல்லை. அவர் யாரோ நாம யாரோ, நம்ம பாட்டுக்கு போயிடலாம், அவர் பாட்டுக்கு போயிட்டாங்க நினச்சி அது உறவினராக இருந்தால் கூட அந்த உறவே வேணான்னு கூட விட்டுட்டு போயிடலாங்க. ஆமாம், அப்படி தானே. நீங்கள் அதாவது நீங்கள் அவரை திருப்திப்படுத்தணும், அவங்கள தெளிவுபடுத்தணும்னு சொன்னால் அதுக்கான முயற்சி எடுங்க. ஏன்னா இன்று இருக்க காலகட்டத்தில் இது மாதிரி பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த உறவுகளே இல்லாத ஒரு சூழ்நிலையும் வருது.
இல்லை அது வந்து இப்போ நம்ம நாளைக்கு சில உறவுகளை பற்றி நாளைக்கு ஒரு சில கிளாஸ் சரிங்க. எடுப்போம். அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சரி அது நாளைக்கு பேசிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. சரிங்க, நன்றிங்க. இப்போ நம்மளோட மனசு டிசைன் ஆனதே வந்து நம்மளோட ஜீன்னாலேயோ இல்லை நம்ம வளர்ந்த என்விரான்மெண்ட், ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி யோசிக்கிறோம், ஒரு மாதிரி திங்க் பண்ணுறோம். அது நம்ம கையில் கிடையாது, அது நம்மளோட தப்பு கிடையாது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட தாட், திங்கிங், ஆக்ஷன் எல்லாமே அதை பொறுத்து தான் வருது. ஸோ என்னோட அம்மா கிட்ட கேட்கும்பொழுது என்ன சொல்லுவாங்க, எது பண்ணினாலும் நீ எதுவுமே பண்ண முடியாது, நீ தான் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்க, ஆனால் அது நீ பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் கோவப்படும்பொழுது, அப்போ நான் கோவப்படலையா அப்படின்னு கேட்கும்பொழுது, அதுக்கு தான் உனக்கு அறிவு கொடுத்துருக்கான்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப கான்ட்ரடிக்டரியாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் நிசர்கதத்த மகாராஜ் பற்றி ஒரு புக்கில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, நான் அது படிக்கல, அது பார்த்தேன். ஸோ ரமேஷ் பல்சேகர் நான் அவரை யூடியூப்பில் கேட்கும்பொழுது அவர் வந்து அகமும் சரி புறமும் சரி எதுவுமே நம்ம கையில் கிடையாது, என்ன உனக்கு அந்த நிமிஷத்தில் தோணுதோ அதை பண்ணிட்டு போயிட்டேரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து கான்ட்ரடிக்டரியாக இல்லாமல் கரெக்டு தானே. வெளியிலையும் நான் எது பண்ணுறேனோ அந்த நிமிஷம் எனக்கு அப்படி தோணியிருக்கு, நான் பண்ணினேன். அது ஆனால் நீங்கள் வந்து வெளியில் வந்து நம்ம யோசிச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்கள. ஸோ இது எப்படி அப்படின்னு கேட்குறதுக்காக. இல்லை அது வந்து அந்த மாதிரி நம்ம ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டோம்னா அது ஒரு தியானமாக எடுத்துக்கிட்டோம்னா உதவியாக தான் இருக்கும். எல்லாமே இறைவன் தான் நடத்துகிறாரு, நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது, நான் பேசுகிறது கூட என்னுடைய இஷ்டம் கிடையாது, அதுதான் என் மூலமாக பேசிகிட்டு இருக்குங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் நமக்கு ஒரு மன சமாதானம் கிடைக்கும். அந்த மாதிரி அந்த அணுகுமுறையிலே நிறைய ஒரு ஞானி ஆகிருக்கிறாங்க. அதனால் அது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம வந்து யதார்த்த உண்மைன்னுட்டு எடுத்துக்கிட முடியாது. அது உண்மையில் ஒரு கான்செப்ட் தான். அப்படியே ஒரு கான்செப்ட் எடுத்துக்கலாம். அந்த கான்செப்ட் உதவிகரமாக இருக்குது, நம்மளுக்கு திருப்தி தரும், அவ்வளோதான். அது உண்மை கிடையாது. இல்லை அது வந்து உங்களுக்கு ஞானத்தை கூட கொடுத்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கிடலாம். உங்களுக்கு ஞானத்தை கூட கொடுக்க தான் செய்யுது. ஆனால் உங்களுக்கு அது சூட்டபுளாக இருந்ததுன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அது ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள், அவ்வளோதான். ஆமாம், அது ஒரு ஆங்கிள். 12 வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும், எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க.